Cherries from Chile presents Super Samayal, Super Arokiyam. வணக்கம் நேர்களே, Cherries from Chile வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருக்கீங்க இல்லையா? இன்றைக்கியோட ரெசிப்பியில் ஒரு அழகான ஒரு செரி கம்போட்டும் ஒரு செரி சீஸ் கேக் ஜார் டெசர்ட்டும் பண்ண போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாமா நேர்களே? இன்னைக்கு நம்மளோட வந்து ஸ்பெஷலாக அரவிந்த் வந்திருக்காங்க. ஹாய் அரவிந்த். ஹலோ வியூவர்ஸ். ஸோ எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டுருக்கு எல்லாம்? எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. இப்போது பேண்டமிக் டைம், ஸோ எவ்ரிபடி ஆர் அடாப்டிங் டு த நியூ நார்மல். இட்ஸ் த சேம் ஆல் அரவுண்ட் தி வேர்ல்ட். எனிவேஸ் உங்கள் இது வந்து இப்போது கிறிஸ்மஸ் டயத்தில் நீங்கள் வந்து செரின்னு பண்ணுறது இஸ் வெரி நைஸ். லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ், லுக்கிங் ஃபார்வர்ட் டு மேக்கிங் திஸ் இன் மை ஹோம் டூ. ஓகே, வெரி நைஸ். இப்போ வந்து என்னென்னா, இப்போ நம்ம வந்து இந்த சிலேன் செரிஸ் வச்சு தான் நம்ம இந்த டிஷ்ஷை பண்ண போகிறோம். ஸோ செரிங்கிறது வந்து ஆக்சுவலாக இது வந்து நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக கிறிஸ்மஸ் டயத்தில் நம்மளுக்கு இந்த எஸ்பெஷலி இந்த வின்டர் டயத்தில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி செரிஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து சம்மர் டயத்தில் தான் செரிஸோட ஹார்வெஸ்ட் நடக்கும். ஸோ இது வந்து சிலேங்கிற ஊர் வந்து ரொம்ப ஒரு அழகான ஊர், நிறைய பழங்கள் அங்கே விளைச்சல் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஊரில் வந்து ரிவர்ஸ் கிளைமேட் அங்கே இருக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு வந்து வின்டர் இப்போ இந்தியாவில் இருக்கும்போது அவங்களுக்கு இப்போ அங்கே சம்மர் இருக்கிறதுனால அந்த டைம் வந்து சம்மரில் அவங்க செரிஸை ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல நம்ம வந்து செரி கம்போட் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கம்போட்னால் இது ஒரு விதமான ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆஃப் ஒரு விதமான ஒரு ஜாம். நம்ம ஊரில் வந்து பெரும்பாலும் வந்து நிறைய ஜாம்ஸ் தான் கிடைக்கிது. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு கம்போட் பண்ண போகிறோம். ஸோ இந்த செரிஸை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடுறோம் முதல்ல. ஸோ இது பார்த்திங்களா எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. இதை வந்து நான் ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் இந்த செரிஸ் இருக்குது. இதை வந்து எப்படி நம்ம டீசீட் பண்ணுறது அப்படின்ட்டுன்னு நம்ம பார்க்கணும். இதை வந்து இப்படி வச்சு இப்படி நம்ம புஷ் பண்ணினாக்க இது அழகாக இந்த கொட்டை வெளியில் வந்துடும். ஸோ இந்த கொட்டையை எடுத்துட்டு நம்ம இதை வச்சுருக்கோம். ஒவ்வொரு இதுலேயும் கொட்டையை எடுத்துருக்கோம். இப்போ வந்து இதை லைட் பண்ணிட்டோம். இதோட இன்க்ரீடியன்ஸ் ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் செரி 500 grams, சுகர் 250 gram, லெமன் 1, வாட்டர் 1/4 cup, கார்ன்ஃப்ளவர் 2 மேஜிக் கரண்டி, சினமன் 1 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ். ஸோ இதுதான் அரவிந்த் இதோட தேவையான பொருட்கள். ஸோ இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு சினமன் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும் இது. அதே மாதிரி பொதுவாகவே இந்த மாதிரி கம்போட்ஸ் எடுத்துட்டோன்னா இதுக்கு பாதி அளவு சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சரியாகும். இது நான் வெயிட் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். நான் வெயிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் நான் கொடுத்துருவேன். இந்த சுகரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நீங்கள் வந்து கம்ஃபர்ட்டாக பண்ணுறதுனால இது வந்து மோர் நம்பர் ஆஃப் டேஸ் வி கேன் யூஸ் திஸ் இது. ஆமாம், அதாவது கம்போட் செரிஸை, அதாவது கம்போட் ஆர் ஜாம் நீங்கள் எப்படி அதை ரெசிபி போட்டு பண்ணினாலும் இப்போ இது சீசனலாக நம்ம கிடைக்கிது. ஸோ இட்ஸ் ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டி செரியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம சீசனில் கிடைக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம வந்து ஜாமோ இல்லை கம்போட்டோ பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஏன் கம்போட் மாதிரி பண்ணுறேன்னா ஐம் கோன் டு மேக் இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஜார் டெசர்ட் நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எல்லாம் வந்து ஜார் டெசர்ட் தான் ரொம்ப நல்ல ட்ரெண்டிங்காக இருக்கிறனால இந்த மாதிரி ஜார் டெசர்ட்ஸ் அது மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட நீங்கள் இந்த மாதிரி ஹாம்பர்ஸ் கொடுக்கும்போது இதில் வச்சு நீங்கள் அழகாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது ஒன்ஸ் இது மெல்ட் ஆனோடனே ஸோ இப்போ வந்து இதுக்கு நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்ட்டுன்னு சொல்லுங்கள். இந்த செரிஸ் இப்போ ஜென்ரலாகவே செரிஸ்னால் விட்டமின் சி நல்லா இருக்கும், நிறைய இருக்கும் இதில். ஸோ நம்மளுக்கு இன்க்ளூடிங் திஸ் டைமில் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க விட்டமின் சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் இம்யூனிட்டின்லாம். ஆல்தோ ஐ வுட் சே இட் இஸ் நாட் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தட் விட்டமின் சினால் இம்யூனிட்டி ஏறாது. பட் சில பேருக்கு விட்டமின் சி இல்லாதவங்களுக்கு சாப்பிட்டோன்னா அவங்க வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் இது வெரி குட். பட் மோர் ஸோ நான் என்ன சொல்லணும்னு நினைப்பேன்னா இதில் இந்த டயத்தில் நம்ம வெளியிலேருந்து வாங்குறது எவ்வளோ சேஃப்னு நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம ஜாம்னு நம்ம வீட்டிலே பண்ணி நம்ம சாப்பிட்றது இஸ் மச் மோர் சேஃபர். ஸோ இப்போ இதை டோட்டலாக பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்?
இது வந்து கொஞ்சம் அப்படியே நிதானமாக நம்ம 1/2 அன் ஹவர் ஆகும் இது பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து இதை நம்ம அப்படியே பாயில் பண்ணணும் இந்த ஒரு ஹெவி பாய்லரில். அண்ட் இதை அப்படியே நம்ம மூடி வச்சோன்னா அழகாக இது ரெடி ஆயிரும். ஓகே, ஸோ இது வந்து கொதிக்கிற நேரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து இந்த ஒரு கம்போட் வந்து பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதுதான் அந்த செரி கம்போட். இதை வந்து டெக்கரேஷனுக்காக நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த செரி கம்போட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஜார் டெசர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அரவிந்த் இந்த கம்போட்டுக்கு இது நல்லா கொஞ்சம் பிளெண்ட் ஆகிக்கிட்டோம், அது வரைக்கும் பாயில் பண்ணட்டும். நம்ம இதை வந்து இப்படி மூடி வச்சுருக்கோம். இதை இப்போ வந்து நான் இன்னும் இந்த கார்ன்ஃப்ளவரை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணணும். ஒரு ஸ்லரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும் நான். ஓகே, இது ரெண்டும் ஆஃப்டர் டூ யூ கேன் ஜஸ்ட் ஸ்டிர் இட். இப்போ நேர்களே நம்ம வந்து இப்போது இந்த ஜார் டெசர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 3 லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. ஆல்மண்ட் மீல், கோகோனட் சுகர், பிஸ்தா, க்ரீம் சீஸ், பவுடர்ட் சுகர், மெல்டட் பட்டர், விப்ட் க்ரீம். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இதில் வந்து ஆல்மண்ட் மீல் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அப்புறம் இதோட கோகோனட் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதில் நான் மெல்டட் பட்டர் வச்சுருக்கேன். நான் அதை இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு மாதிரி ஒரு சாண்டி டெக்ஸ்சர் வர மாதிரி நம்ம இதை பிசைஞ்சிட்டோம். நம்ம இப்போ நம்ம வந்து அரவிந்த் இந்த பேஸ் லேயரை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஜார். ஈவன் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வந்து இது பாட்டில் அண்ட் ஜார் வந்து ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி ஜார் டெசர்ட் பண்ணுறதுக்குன்னே வந்து பேக்கரி ஸ்டோர்ஸில் இந்த மாதிரி விற்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி இதை எடுத்து போட்டுருணும். அதை ஸோ இது மாதிரி ஒரு லேயர் கொடுத்துருங்க இது மேலே. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆக்சுவலாக இந்த பிஸ்டாஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷனுக்காக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதில் ஆக்சுவலாக யூ கேன் see the கலர்ஸ். ஸோ இது வந்து கலர் தெரியணுன்னா அரவுண்ட் த கார்னர்ஸ் அப்படி கொடுத்துக்கோங்க. டைட்டாக நம்ம அழுத்தி வச்சுக்கலாம். ஸோ now that இப்போ நம்மளுக்கு ஒரு 2 லேயரிங் வந்துருச்சு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த என்கிட்ட விப்ட் க்ரீம் இருக்குது, க்ரீம் சீஸ் இருக்குது. இதை நான் ஒரு காம்பினேஷனாக மிக்ஸ் பண்ணணும். சரியா? இது எவ்வளோ வெந்திருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இது அப்படியே நல்லா திக்கனிங் ஆகிட்டே இருக்குது. சாஃப்டாகவும் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா சாஃப்டாக கரையுது இது. ஓகே, நான் இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி நான் ஆட் பண்ணணும். ஓகே, வெனிலா எசன்ஸ், அப்புறம் லெமன். இதில் வந்து நம்ம பெக்டின் சோர்ஸுக்காக கொஞ்சம் லெமன் அப்படியே நம்ம ஆட் பண்ணுறோம். லெமன் வந்து நீங்கள் எந்த ஜாம் ஒரு கம்போட் ப்ரிப்ரேஷன் போட்டால் அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. இப்போ ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிட்டு இதை பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிருச்சு. ரொம்ப ரொம்ப அருமையாக ஆயிடுச்சு இது. இப்போ வந்து இது வந்து விப்ட் க்ரீமு, இது நான் டெய்ரி க்ரீம். இதை நான் வந்து ஏற்கனவே விப் பண்ணி வச்சுருக்கேன். நான் இது நார்மலாகவே நம்ம ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கும். இது வந்து லிக்விடாக கிடைக்கும், நம்ம தான் விப் பண்ணிக்கணும். ஸோ இதை ஃப்ரீசரில் வச்சு நம்ம தான் விப் பண்ணிக்கணும். இதோட நான் வந்து இந்த க்ரீம் சீஸை ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா blend பண்ணி விட்டுறணும் அதை. இப்போ நம்மளுக்கு வேணும்னா நமக்கு ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது ரொம்ப சாஃப்ட் இதில் தான் இருக்குது. இது கொஞ்சம் ஐசிங் சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து
இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் நான் வந்து இந்த க்ரீமை ஃபில்லப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லேயரிங் பண்ணலாம். நம்ம இந்த கம்போர்ட் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க வந்து இந்த மாதிரி நம்ம ஜாக்கிரதையாக அந்த ஓரத்தில் அந்த கலர் தெரிகிற மாதிரி நம்ம ஒரு லேயர் கொடுக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சோண்டு ப்ரௌனி பிட்ஸும் இதில் ஆட் பண்ண போகிறேன் இன்னொரு லேயரிங்க்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் இது போட போட உங்களோடது இன்னொன்று எக்ஸாட்டிக் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு ஒயிட் லேயர் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து இந்த ஒரு க்ரீம் சீஸ் லேயர் ஒன்று கொடுக்க போகிறேன். இதை இப்படியே ரொட்டேட் பண்ணணும், அதை ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் பிஸ்தா கார்னிஷிங் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதை இந்த மாதிரி இப்படி மூடி நம்ம அப்படியே ஒரு அழகான ஒரு ஜார் டெசர்ட்னு கொடுத்தாக்க இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாமை வந்து நம்ம இதில் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம கிஃப்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாவ், ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? இதை கிஃப்ட் கொடுக்கும்போது ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்குது. Why don't you try and see? Definitely. Really, it's a burst of so many flavors in the really mouth. Yeah. Okay, so ஆனால் இதை எப்படி சாப்பிடணும்னா இதை ஃபுல்லாக you should dig it in and only take it. Okay, so you have a piece of everything. அமேசிங் அண்ட் டூ குட். இது பெஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு அப்படியே டக்குன்னு நம்ம பண்ணால் இல்லைனா யூ கேனாட் ஸ்டாப் யுவர் செல்ஃப். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அண்ட் கட்டாயம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ நேர்களை நீங்கள் இதுவரை பார்த்தது செரிஸ் ஃப்ரம் சிலே வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒரு அழகான ஒரு சிலே செரீஸை வச்சு ஒரு அழகான ஒரு கம்போர்ட் பண்ணுறதும் ஒரு சீஸ் கேக் சீஸ் கேக் ஜார் டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். செரிஸ் ஃப்ரம் சிலே சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம் செரி கம்போர்ட், ஃப்ரெஷ் செரி 500 கிராம், சுகர் 250 கிராம், லெமன் 1, வாட்டர் 1/4 of a cup, கார்ன்ஃப்ளவர் slurry 2 tablespoons, cinnamon powder, vanilla essence. Into a saucepan, add the de-seeded cherries followed by the sugar and stir well. Add a little amount of water to it, around the 1/4 cup of water to it, and let it boil well. Close it with a lid and keep it in sim flame. You can add the cinnamon powder, the vanilla essence after 15 minutes of boiling, and then make a slurry out of corn flour and add the slurry to it for thickening. Your most delicious cherry compote is ready. Cherry from Chile 500 grams. Cherry cheesecake dessert jar. Take a nice broad bottle which has a lovely shape. To this mix the almond powder with some coconut sugar and a few teaspoons of melted butter. Mix it in such a way that it has a sandy texture. Place it into the jar as a first layer. On top of that, add some pistachios which are also roughly chopped up as a second green layer. Fill it up with this cherry compote. Add some more of the almond meal, coconut sugar mixture to it. Add broken bits of brownies to it. Beat up some whipped cream with cream cheese and pipe it around the next layer. Repeat the layers and you have a lovely cherry cheesecake jar dessert.